இறை அருள், இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பொதுவாகவே இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைமை, ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்களோ அல்லது உங்களுடைய வராத பணங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத நீங்கள் நகைகள் வாங்குவதற்கு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, காஸ்ட்லியான திங்ஸ் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி, பொருளாதார வசதி இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் அங்கே வர்றார். ஏற்கனவே அங்கே புதன் இருக்கார். 6ஆம் இடம் அப்படின்னாலே ஒன்று நமக்கு வருமானம், இன்னொன்று நமக்கு கடன், அடுத்தபடியாக நோய். ஆக நம்ம கடன் வாங்கி, லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம் உங்களுக்கு இருக்குது. அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம் இருக்குது. அதுலேயும் உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது, அவர் சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறது சுக்கிரன் இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களை அறியாத மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான பாப்புலாரிட்டி அல்லது பப்ளிசிட்டி அல்லது வருமானங்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஸோ உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், கரியரை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேங்கிறவங்களுக்கும் சரி, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கக்னைஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வேலையில் முயற்சி பண்ணேன், நான் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்தாலும் அதற்கான ரெக்கக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு உங்களுடைய வேலையில் உங்களுக்கான புகழ், அந்தஸ்து கிடைக்கும். எல்லாருமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு சுப்பீரியராக இருக்கட்டும், சபார்டினேட்டாக இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய வேலையில், ப்ரொமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, அரியர்ஸோ, வேறு ஏதாவது ஹைக்கு வராமல் இருக்கும், எல்லாமே வரும். இன்சென்டிவ் இல்லைன்னா கூட அதெல்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள்